அண்மைச் செய்தி. ஹொசூர் அருகே மாநில எல்லையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 2,34,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள இந்த சூழலில் ஆங்காங்கே சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஹொசூர் அருகே நடைபெற்ற சோதனையில் 2,34,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உரிய ஆவணங்களின்றி பெங்களூருவிலிருந்து ஹொசூர் பகுதி நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 2,34,00,000 ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஹொசூரில் நடைபெற்ற சோதனையில் 2,34,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். வணக்கம் சகாதேவன். ஹொசூர் அருகே நடைபெற்ற சோதனையில் 2,34,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணம் எங்கிருந்து எங்கு கொண்டு செல்லப்படுகிறது? இதற்கு ஏதேனும் ஆவணங்கள் இருக்கின்றனவா? கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறதா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், ஒசூர் அருகே மாநில எல்லையில் போலீசார் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி பல்வேறு வங்கிகளில் நிரப்புவதற்காக கொண்டு சென்ற 2,34,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை வாகனத்தில் வந்த ஹனுமந்தராய என்பவர் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் ஜேசிபி நகர் பகுதியில் இயங்கி வரும் இட்டாச்சி சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து எடுத்து வந்துள்ளார். ஒசூர் பகுதியில் உள்ள 2 வங்கி ஏடிஎம்களில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பல்வேறு வங்கி ஏடிஎம்களிலும் நிரப்புவதற்காக பணம் கொண்டு வரப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட பணம் இது குறித்து பகுதிக்கு ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரேஷ்குமார் மற்றும் எஸ்பி தங்கதுரை ஆகியோர் விசாரணை நடத்தினர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாதால் பணத்துடன் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை அதிகாரிகள் பணத்துடன் பறிமுதல் செய்து ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த பணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு பணத்திற்கு உண்டான ஆவணங்கள் அளிக்கப்படும் பட்சத்தில் திருப்பி வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வினோத், அண்மை தகவலுக்கு நன்றி சகாதேவன்.